ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சௌமியா மேஃப்ரின். நான் சௌமியா மேஃப்ரின்னு சொல்லிட்டு நியூவாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என் சேனலில் எந்த ஒரு விலாகும் வந்ததில்லை. சாங் தான் வந்திருக்கு. இப்போது விலாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் வேறு வீடு மாறி வந்திருக்கோம். அந்த வேறு வீடு மாறி வந்ததுனால அந்த அப்டேட்ஸ் அப்படியே ஒரு விலாகாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு 3 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் அப்பப்போ சேனல்ஸில் வருவாங்க. அப்புறம் குக்கிங் பற்றி அந்த மாதிரிலாம் டெய்லி அப்டேட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் கொடுப்பேன். என் சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டு ஷிஃப்ட் ஆகி வந்தோம் இல்லையா, அதுக்கு முன்னே இந்த வீட்டுக்கு எப்படி ஒயிட் வாஷ்லேருந்து நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் பார்க்கலாம். என்னென்ன இந்த வீட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறது பார்க்கலாம். ஓகே, பிளாக்ல போகலாமா? ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம அந்த வீடுக்கு க்ளீன் பண்ண நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தொடப்பம், அதுக்கப்புறம் க்ளீனிங்க்கு ஆசிட், ப்ளீச்சிங் பவுடர் அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் துணி துவைக்கிற இதுவும் எடுத்திருக்கேன். லிக்விட் எடுத்திருக்கேன். அவங்க எதனா கொண்டு வருவாங்களா தெரியல, பட் நம்ம கொண்டு போவோம். நம்மளது யூஸ் பண்ணாங்கன்னா பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ நான் உங்களை கூப்பிட்றது இது வரைக்கும் கூப்பிட்டதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கூப்பிட்றேன். அப்புறம் கிளென்ஸும் எடுத்திருக்கேன், அதுவும் ஃப்ளோர் கிளீனரும் எடுத்திருக்கேன். சரி, ஓகே, போகலாமா? இது நாங்கள் இப்போ இந்த வீட்டில் இருக்கிற வீடு. இந்த வீட்டிலேருந்து தான் அந்த வீட்டுக்கு போகிறோம். வந்துட்டோம், அந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? நான் ஆக்சுவலாக பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ட்டு நான் காட்டலான்னு நினச்சேன். ஏன்னா இன்னும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது ஆக்சுவலாக. இவங்க ஃபஸ்ட்டு 4 பேர் வந்தாங்க. ஓகேங்களா? விஜயா ஹோம் சர்வீஸ்லேருந்து தான் நான் ஆள் எடுத்தேன். அவங்க நான் எம்டி ஹவுஸு 1 பிஹெச்கே ஹாலு கிச்சன் இருக்கும், அப்புறம் டெரஸும் க்ளீனப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். 4 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. 4 பேர் அனுப்பிச்சிட்டு அப்புறம் வந்தவங்க வீடை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அமௌண்ட்டு 2500ன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சொல்லியிருந்தேன். ஹவுஸு பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த 4 பேர் 1 பிஹெச்க்கு 1 பாத் தான் நாங்கள் பண்ணுவோம். 1 பாத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது வரும், ப்ளஸ் டெரஸை நாங்கள் க்ளீனப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு உடனே கோவம் வந்துடுச்சு. ஏன்னா நான் க்ளீனாக சொல்லிட்டு தான் அவங்கள எடுத்தேன். எனக்கு 1 பிஹெச்கே 2 பாத் இருக்குது, டெரஸ் க்ளீனப் பண்ணோம். ஏன்னா அவங்க எல்லாம் வீட்டில் திங்ஸோடவே எல்லாம் க்ளீனப் பண்ணி 2500. நான் இது எம்டி ஹவுஸ் தான் சொல்லி எனக்கு மெயினாக 2 பாத் பண்ணணும், டெரஸ் பண்ணணும் சொல்லியிருந்தேன். ஏன்னா எம்டி ஹவுஸ் தானே, எந்த திங்ஸும் கூட இல்லை. அதுக்கு டெரஸும் 2 பாத்தும் இருக்கிறதுனால நான் 2500க்கு ஒத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க இந்தமாரி பிரச்சனை பண்ணோன்னே எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அப்புறம் அவங்க இல்லை மேம், எங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே இன்ஃபார்ம் பண்ணோம், இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தா தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, நான் ஆஃபீஸில் பண்ணி அவங்கக்கிட்ட விசாரித்து நான் ஆள் எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஆளை அனுப்பிட்டு 1 பாத் தான் கவர் பண்ணுவேன், 1 பாத்துக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு, டெரஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பேமெண்ட்டு கேட்டிங்கன்னா தர முடியாது. நான் சொல்லி தான் உங்ககிட்ட எடுத்தேன் அப்படின்னு நான் பேசினப்போ, சரி ஓகே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்க மேம், நாங்கள் 2 பாத்தே பண்ணுறோம், டெரஸும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ணிகிட்டே இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த வீட்டில் தண்ணி பிரச்சனை இருக்குது போல இருக்குது, தண்ணி வரல. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு தண்ணிலாம் கிளியரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். அவங்களும் க்ளீனப் பண்ணி முடித்தாங்க. அப்படியே ஒரு வழியாக எப்படியோ க்ளீனப் ஆச்சு அது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு 4 பேர் வந்தாங்க இல்லையா, இந்தமாரி பேமெண்ட் பிரச்சனை ஆனோடனே 2 பேர் போயிட்டாங்க. 2 பேர் மட்டும்தான் க்ளீன் பண்ணாங்க. சரி, என்னடா இது எப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னு இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பசங்க ரொம்ப நல்லாவே நீட்டாகவே பண்ணாங்க 2 பேரும்.
அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணார். நல்லா டெரஸில் நல்லா க்ளீனாக பண்ணார். கிச்சனில் நல்லா ஆயில் கரையெல்லாம் இருந்தது. ஆயிலெலாம் கவரப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆயில் கரெல்லாம் நல்லாவே போச்சு. இது பேசிகிட்ருக்கேன் இல்லையா, இவர் தான் ரொம்ப நல்லா பண்ணாங்க. டெரஸ்லாம் அவ்வளோ க்ளீன் பண்ணார். இன்னொரு தம்பி கூட நல்லா கிச்சனில் நல்லா பண்ணாங்க. இது வந்து அவங்க வந்தாவே க்ளீனப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. வர ஆளை பொறுத்து தான் இருக்குது. நம்ம தான் அவங்கள வச்சு வேலை வாங்கணும், நம்ம தான் சொல்லிகிட்டே இருக்கணும். அது ஒன்று இருக்குது. எனக்கு வந்து காட் கிரேஸ்னால நல்ல நான் 2 பேராக இருந்தாலும் அவங்க நான் நினச்சதை பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு நல்லாவே ஒர்க் பண்ணாங்க. இன்னும் ஒன்று கூடயே இருந்து வேலை வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் நல்லா தான் பண்ணாங்க. அப்படி இப்படின்னு இப்போ வந்துட்டு உள்ளே வந்து ஒன்று பெட்ரூம் முடிச்சுட்டு அவர் க்ளீனப் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறமா இன்னொருத்தர் ஹாலெல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ வந்து இவர் வந்துட்டு வெளியில் அந்த பாத் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. மேலே ஒரு தம்பி டெரஸ் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜன்னல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக க்ளியரப் ஆகிடுச்சு. வீடியோவில் எந்த அளவுக்கு கேட்சப் ஆகுதுன்னு தெரியல. பட்டு ரொம்ப நல்லா க்ளீனப் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. டீப் க்ளீனிங் தான் கேட்டிருந்தேன். அதேமாதிரி நல்லா டீப் க்ளீனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் தான் சொல்லணும் விஜயா ஹோம்ஸ்க்கு. எனக்கு வந்த ஆள் நல்ல ஆள், அவ்வளோதான். ஏன்னா அவங்க அனுப்புனது ஒன்று, பேமெண்ட் ஒன்று பேசியிருந்தாங்க. அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பட் வந்த ஆளே எனக்கு நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க்கில் நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருக்குது. இப்போது ஏன் நான் இந்த ஆளை பிடிச்சேன்னா, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னால் ரொம்ப இந்த வீடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. நம்மளால் க்ளீனப் பண்ணவே முடியாது. அப்படி இருந்தது. இந்த பாத்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் நான் ஆளையும் கூப்பிட்டேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கரை, இந்த 2 பாத்தும் அவ்வளோ நாசனமாக இருந்தது. டெரஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அதனால் சரி, உங்களை கூப்பிட்டு டீப் க்ளீனிங் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் வாஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளானு. இப்போ நீட்டாக நல்லா பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் வாஷ் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் நிறைய இருக்குது இந்த வீட்டில். கிச்சன்லாம் பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்படிலாம் இல்லவே இல்லை. அப்படியே பயங்கர ஒரு மாதிரி ஆயில் கரையாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. நல்லா டீப் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்த ஒரு பொருள் கூட அவங்க எடுக்கவே இல்லை. ஏன்னா எல்லாமே அவங்க மிஷின் எல்லாம் கொண்டு வந்தாங்க. எல்லாம் அவங்க அந்த டீப் கிளீனிக்கு என்னென்ன தேவையோ, ஆயில் கரைக்கு, அப்புறம் எல்லாம் மற்ற இடத்துக்கெல்லாம் என்னென்ன வாஷ் பண்ணணுமோ அவங்க எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களே கொண்டு வந்து தான் பண்ணாங்க எல்லாமே. நம்மளது எதுவும் அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. நல்லாயிருக்கு. இந்த தம்பி இப்போ மேலே வெளியே க்ளீனப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக உள்ளெல்லாம் ஒர்க் முடிஞ்சிச்சு, டெரஸ்லேயும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக இப்போ இங்கே மட்டும்தான் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகிடுச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெரிய விலாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திக்கலாம். பாய்.